உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளை என் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜையா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கம். உயிர்நோக்கு சித்தியார் சுபக்கம் 100வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய வகுப்பின் முதல் நேரமாக தொகுப்புரை வழங்குபவர் டாக்டர் மேகலா அவர்கள். திருச்சிற்றம்பலம். ஐயாவின் திருவடிகளுக்கு வணக்கம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். சிவஞான போதத்தின் வழிநூலாகிய சிவஞான சித்தியாரை மிகவும் விரிந்த நூலாக அருளி செய்துள்ளார் அருள்நந்தி சிவாச்சாரியார். கடினமான பாடல்களை எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் திருவிளங்க தேசியர் அவர்கள் உரையையும் அதனை மேலும் விளக்கி கூற நமது ஐயா அவர்களையும் அருளி செய்த இறைவன் பொற்பாதங்களை வணங்கி நூலின் தொகுப்புரைக்குள் செல்வோம். ஈராண்டில் சிவஞானம் பெற்றிருந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. அறிதற்குரிய முப்பொருள்களின் இயல்புகளை முதல் நூல் வழியில் நூற்பாக்களாகவும் அதிகரணங்களாகவும் விளக்கி கூறுகிறார் இந்நூலாசிரியர். பாயிர பகுதியில் மலக்குற்றம் நீக்கி சிவப்பேற்றினை அருளவல்ல விநாயக பெருமானது திருவடிகளை வணங்கி பரசிவ வணக்கம் செய்து நூல் வந்த வழியும் அது நுதலிய பொருளும் கேட்போர் தகுதியும் அதனால் அவர் அடையும் பயனையும் கூறி அவையடக்கமும் செய்கிறார். பிரத்யட்சமாக காண கிடைக்காத முப்பொருள்களை சவிகற்பமாக அறிவது ஆன்ம சிற்றத்தியே எனினும் அதற்கு வேண்டப்படும் துணைக்கருவிகளான அளவிகளின் இலக்கணங்களை விரிவாக அடுத்த பகுதியில் கூறுகிறார். முதல் நூற்பாவில் உயரிய பதிப்பொருள் உண்மையை அவனால் காரியப்பட்டு நிற்கும் பிரபஞ்சம் கொண்டு விளக்க துவங்கும் ஆசிரியர் முதற் செய்யுளில் பதி உண்மையையும் இலக்கணத்தையும் தொகுத்து கூறி ஏனைய செய்யுள்களில் வகுத்து கூறுகிறார். சுட்டி அறியப்பட்டு பலவாயும் சடமாயும் உள்ள பிரபஞ்சம் தோற்ற நாசங்களை உடையது. எனவே அக்காரியத்தை செய்ய ஒரு கருத்தா வேண்டும், அதுவும் சர்க்காரிய முறைப்படியே நடக்கும் என்று அறுதியிட்டு கூறுகிறார். 2ஆம் அதிகரணத்தின் முதல் செய்யுளில் பிரபஞ்சம் காரியப்பட நிமித்த காரணன் சிவபெருமானும் முதற்காரணமாகிய மாயையும் துணைக்காரணமாகிய சிவசக்தியையும் எடுத்து கூறி அடுத்து வரும் செய்யுள்களில் முதல்வன் அதனை தோற்றுவிக்கும் முறைமையையும் அதனோடு தொடக்குறும் முறைமையையும் விளக்கி கூறுகிறார். உயிர்களை ஒடுக்கிய சங்கார காரணனே ஆணவ மலத்தின் காரணமாக மேளவும் உலகை தோற்றுவிப்பான். இவ்வாறு முத்தொழில் செய்யும் உரிமையை உடைய முதல்வன் விகாரி ஆக மாட்டான். உயிர்களுக்கு போகமுத்திகளை கொடுத்து மலங்களை நீக்கி முத்தி அளிப்பதால் ஐந்தொழிலும் அருட்செயலே என்று கூறி அவனது தடத்த வடிவங்கள் அனைத்தும் அருள் திருமேனி ஆதலால் நினைந்ததொரு மேனியை எடுத்துக்கொள்ளும் ஆற்றல் உடையவன் அவன் என்றும், உயிர்களின் பொருட்டு போக யோக போர வடிவம் எடுத்து சிந்திதனாய் தோன்றினாலும் அசிந்திதனே என்றும் நிறுவுகிறார். அடுத்து அவனது சக்தி பல வகைப்பட்டு வியாபரிக்கும் முறைமையையும் அதனால் உண்டாகும் பயனையும் விவரிக்கிறார். மிக அதிகமான பாடல்களை கொண்ட விரிவான 2ஆம் சூத்திரத்தில் சேதன அச்சேதன பிரபஞ்சங்களை தோற்றுவிக்கும் முதல்வன் அப்பசு பாசங்களுடன் ஒன்றாய் உடனாய் வேறாய் நின்று இயக்கும் முறைமை கூறும் முகத்தால் பாசப்பொருள்களின் இலக்கணங்களை கூறத் துவங்குகிறார். இருவினை உண்மையை நிலைநாட்டி அவ்வினைப்பலனை உயிர்கள் நுகரும் போது காரண காரியமாய் உடலும் வினையும் பிரவாக அனாதியாய் வரும் என கூறி கருமத்தின் இயல்பை விதித்த முதல்வனே இரு வினைகளை ஏற்று நிகிரக அனுகிரக பலன்களை அளிக்க இயலும் என்று உறுதிபட கூறுகிறார். இவ்வுண்மையை உயிர்கள் உணர்ந்து சிவபிரான் திருவடி பூசையை அன்போடு செய்தல் வேண்டுமென வலியுறுத்துகிறார். அரசனைப் போலவும் மருத்துவன் போலவும் நின்று இன்ப துன்பங்களை நுகர்வித்து இருவினையை நீக்க வல்லவன் அவன் என்றும்,
அவ்வின்ப துன்பங்களை உயிர்கள் பல தேகங்களை எடுத்து ஸ்வர்க்க நரகங்களில் அனுபவித்து பின் மீண்டும் பூமியில் பிறப்பதை பல எடுத்துக்காட்டுகள் கூறி விளக்குகிறார். 3ஆம் பகுதியில் இருவினை சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் என காரியப்பட்டு தனக்கு ஒரு மூல கன்மத்தை கொண்டிருக்கும் என்றும், அதன் காரணமாக உயிர்கள் பல்வேறு யோனிபேதங்கள் மட்டுமன்றி அச்சும் மாறும் என்ற உண்மையை பல மேற்கோள்களுடன் சாதிக்கிறார். எவ்வித மாற்றங்களும் முதல்வன் விதித்தபடியே வருவன என்று வலியுறுத்தி, சூக்கும உடம்பிலிருந்து தூல உடம்புகள் தோன்றுவது மாயா காரியம் என்றும், அதனை அதீதனாய் நின்று சிவன் செயல்படுத்துவன் என்கிறார். மலகன்மங்கள் நீங்குதற் பொருட்டு தனுகரணாதிகளை முதல்வன் கொடுப்பான் என்று கூறிய ஆசிரியர், மாயையின் இலக்கணத்தை பாடல் 143 தொகுத்து கூறுகிறார். மாயேயம் எனப்படும் அசுத்த மாயா காரியத்தை தோற்ற முறைமையில் கால தத்துவத்தில் துவங்கி அத்தத்துவங்களின் தொழிலையும் இயல்பையும் விரிவாக கூறும் பகுதியை நாம் படித்து வருகிறோம். அதில் மூலப்பிரகிருதியின் தோற்றத்தையும் இயல்பையும் தொழிலையும் பார்க்கும் முகமாக குணத்தத்துவத்தில் நிற்கிறோம். சத்துவ குணம் தொடர ஐயாவின் ஆசியை வேண்டி இனி பாடத்துக்குள் நுழைவோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றி. ரத்தன சுருக்கமான ஒரு தொகுப்புரை வழங்கியதற்காக நன்றி. இறையர்களையும் குருவரனையும் வணங்கி வகுப்பிற்குள் செல்வோம். ஐயா அவர்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற மாபெரிய தத்துவத்தை நாம் உய்யும் பொருட்டு நமக்கு அருளிய தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய வணக்கங்களையும் சமர்ப்பிக்கின்றேன். அப்பெருமானார் நமக்காக அருளிய அத்தத்துவத்தை உள்வாங்கி இன்று வரை நம்மிடம் சேர்ப்பித்திருக்கும் அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் ஆகியோருடைய திருவடிகளை மனதிருத்தி வணங்குகிறேன். இந்த நூல்களில் விருப்பத்தையும் ஆர்வத்தையும் உருவாக்கியவர்களாகிய ஆசிரியர் பிரான்கள் திருவடிகளுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்கள். இந்த சித்தாந்த சங்கமத்தை ஏற்படுத்தி இன்று வரை சோர்வில்லாது அதனை வழிநடத்தி வருகிற இளையோர்க்கு, உயிர்நோக்கு அமைப்பினுடைய அமைப்பாளர்களாகிய இளையோர்க்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். இந்த சங்கமத்தில் இணைந்து சித்தாந்த அறிவு பெறுவோம் என்ற உறுதியோடு கற்று வருகிற உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். 100 வகுப்புகளை கடந்திருக்கிறோம் என்பது திருவருளுடைய வெளிப்பாடு என்று தெரிகிறது. ஆரம்பத்திலே உண்மை விளக்கத்தை ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய வழிகாட்டலிலே நாம் கற்க முடிந்தது. அதற்கு பிறகாக நாம் திருவருட்பயன் என்கின்ற நூலினை, உமாபதி சிவாச்சாரியாரால் இயற்றப்பட்ட அந்த நூலினை நம்முடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே நாம் கற்று முடித்தோம் என்பது ஒரு தரம் படித்திருக்கிறோம். இப்பொழுது சிவஞான சித்தியார் என்கின்ற அருணந்தி சிவாச்சாரியார் அவர்களால் இயற்றப்பட்ட இந்த நூலினை நம்முடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த திருவிளங்கம் ஐயா அவர்களுடைய துணையோடு கற்கத் தொடங்கி இருக்கிறோம். இந்த நூல் சைவ சித்தாந்தத்திலே ஆழமான நூல் என்று கருதப்படுகிற ஒரு நூல். அந்த நூலை நம்முடைய அறிவு கட்டிய வழியிலே நாம் தொட்டுக்கொண்டு போகிறோம்.
ஆகவே அதிலே தவறுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை அப்படி தவறுகள் நிகழ்ந்தால் பின் மற்றைய நூல்கள் கற்கிற பொழுது அது தெளிவு வருகிற பொழுது அதையும் நாம் தெளிந்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தை முதலிலே பதிவு செய்து இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று கருதுகிறேன். இந்த வகையிலே 100ஆம் வகுப்பு நிறைந்திருக்கக்கூடிய இன்றைய நாளிலே இறைவனை இந்த வகுப்புகளினுடைய தொடர்ச்சி இன்னும் நீள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்புக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம். 6 பாடல்களிலே பாயிரம் சொல்கிறார். அம்மையார் அவர்கள் சிறப்பான சுருக்கமான தெளிவான ஒரு முன்னுரை தந்து விட்டபடியால் நான் அதிகம் சொல்ல தேவையில்லாமல் இருக்கிறது. அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துகளும் உரித்தாகட்டும். இறைவன் அதற்கு பிறகு அளவையியல் சொல்லுகிறார். அளவையியலை தொடர்ந்து பதி உண்மை, பதி இலக்கணம் என்ற 2 விடயங்கள் பேசப்படுகின்றன. இறைப்பொருள் என்று ஒரு பொருள் இருக்கிறது, அதை முதலிலே நிறுவ வேண்டும். கடவுளே இல்லை என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் மத்தியிலே முதல் இருக்கிறார் என்று சொன்னால்தான் அவர் என்ன செய்கிறார் என்பது பற்றி நாம் காண முடியும். அதனாலே பதி உண்மை சொல்லி அதற்கு பிறகு அந்த பதி எப்படி இந்த பிரபஞ்சத்தை தோற்றி நிறுத்தி அழித்து காப்பாற்றுகிறான் என்பது பற்றியதான அவனுடைய இலக்கணமும் சொல்லி பதி என்ற பொருள் பற்றிய விவரங்களை நமக்கு தந்தருளுகிறார். அதற்கு பிறகு நாங்கள் நேரடியாக பாசம் பற்றி அணுகத் தொடங்குகிறோம். அதிலே கண்மம் பற்றிய முதல் விவரங்கள் தொடங்குகிறது. கண்மம் என்பது 3 வகையாக பிரிகிறது. ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்துவம் என்று பிரிகிறது. பற்றோடு இவ்வுலகில் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆகாமிய வினையாக மாறுகின்றன. அதற்கு பிறகு அந்த வினைகளுடைய பயன்கள் தொகுக்கப்பட்டு நிற்கிற பொழுது அது சஞ்சிதம் எனப்படுகிறது. அப்படி தொகுக்கப்பட்ட வினைகளிலே பக்குவப்பட்ட வினைகள் ஒன்று சேர்ந்து ஒரு பிறவியிலே நமக்கு கிடைக்கிற பொழுது அது பிராரத்துவம் எனப்படுகிறது என்று வினைகளை 3ஆக வகுத்து கொண்டு அந்த வினை பயனை உயிர் எப்படி அனுபவிக்கும் என்பது பற்றிய விவரங்களை எல்லாம் அடுத்து சொல்லி, இனி வினைகளை அனுபவிக்க வேண்டுமானால் உயிர்களுக்கு தூங்கி கிடக்கிற உயிர்கள் எழுப்பப்பட வேண்டும். தூங்கி கிடக்கிறது என்றால் ஆணவ வயப்பட்டு பாடான நிலையில் இருக்கக்கூடிய உயிர்கள் இயங்கத் தொடங்கினால்தான் அவை வினைகளை அனுபவிக்க முடியும். ஆகவே அந்த உயிர்களை தட்டி எழுப்புவதற்கு இறைவனுடைய சக்தி நமக்கு தேவை. அவன் தன்னுடைய ஞானா கிரியா இச்சா சக்தியினுடைய கலப்பினாலே மாயையிலே சிவதத்துவம் என்று சொல்லப்படுகிற அந்த 5 தத்துவங்களுக்குள்ளே இறங்கி நிற்கிறான் நம்மை தூண்டுவதற்காக. அப்படி இறங்கி நிற்கிற பொழுது அந்த 5 சிவதத்துவங்கள் என்று பேசப்படுகின்றன. இந்த தத்துவங்கள் உருவாவதற்கு நமக்கு அடிப்படையாக இருப்பது மாயை. அந்த மாயையை 3 கூறுகளாக பிரித்துக் கொள்கிறார்கள். சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று 3 மாயையாக பிரிக்கிறார்கள். சுத்த மாயையிலே 5 தத்துவம் நாதம், விந்து, ஈஸ்வரம், சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்று சொல்லப்படுகிறதாகிய அந்த 5 தத்துவங்கள் நம்மை உயிர்களை இறைவன் இயக்கும் பொருட்டு அமைந்த தத்துவங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த தத்துவங்களுடைய தூண்டுதலால் உயிர் இயங்க தலைப்படுகிறது. உறங்கிக் கிடக்கிற உயிரை இயங்கச் செய்ய வேண்டும். இயங்கச் செய்வதானால் அதற்கு ஒரு கால அட்டவணையும் வேலை அட்டவணையும் தேவை. அந்த அட்டவணையை தருவனதான் அடுத்த 2 தத்துவங்கள், காலம், நியதி என்று சொல்லப்படுகிற தத்துவங்கள்.
இவை இரண்டும் உயிரை இயங்குவதற்கான ஆயத்த நிலையை உருவாக்குகின்றன. காலமும் வேலையும் வகுக்கப்பட்ட பிறகு உயிரை இறைவன் சற்று அசைத்து விடுகிறான். தூங்கி கிடக்கிற உயிர் அல்லது மயங்கி கிடக்கிற உயிர் சற்று வெளிப்படைகிறது. அந்த அந்த தத்துவத்துக்கு கலா தத்துவம் அல்லது கலை என்று பெயர். வெளிப்படைந்த உடனே ஒரு சின்ன அறிவு வரும். அந்த அறிவு தருகிற தத்துவத்துக்கு வித்தை என்று பெயர். விழிப்பு வந்தவுடனே, விழிப்பும் அறிவும் வந்தவுடனே விருப்பம் பெறத் தொடங்கும். அந்த தத்துவத்துக்கு அராக தத்துவம் என்று பெயர். காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் என்கின்ற இந்த ஐந்தும் மாயையும் ஒன்று சேர்ந்து வருகிற ஆன்மாவினுடைய வடிவத்துக்கு புருட தத்துவம் என்று பெயர். இவையெல்லாம் ஒன்று சேர்ந்தவுடனே ஆன்மாவுக்கு ஒரு உருவம் வருகிறது. அதனாலே அது புருட தத்துவம் என்று பெயர். அந்த உருவத்தை கொடுக்கிற மேற்சொன்ன ஐந்தினையும் பஞ்சகஞ்சுகங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த தத்துவங்களை பெற்று உயிர் இயங்க ஆரம்பிக்க வேண்டும். உயிர் இயங்க ஆரம்பிப்பதானால் அது கண்ம வினையை அனுபவிக்கும் வகையிலே அது இயங்க வேண்டும். கண்ம வினைகள் என்பது ஒரு பிறவியில் அவரவர் செய்த நல்வினை தீவினையை அவரவரே அனுபவிப்பது. அப்படி அனுபவிப்பதற்கு உயிருக்கு ஒரு உடம்பு தேவை. அந்த உடம்பிலே கருவிகள் தேவை. அறிகின்ற விஷயங்கள், செயல்படுகிற விஷயங்களை கொண்டதான கருவிகள் தேவை அந்த உடம்பு இயங்க. அதற்கு பிறகு அந்த உடம்பு நின்று இயங்குவதற்கு ஒரு புவனம் தேவை. அதற்கு பிறகு அந்த நின்று இயங்குகிற பொழுது ஏற்படுவதாகிய போகங்கள் தேவை. இந்த தனு, கரண, புவன, போகங்கள் என்பவை எல்லாவற்றையும் பிரகிருதி மாயையிலே இருந்து உயிர் பெற்றுக்கொள்கிறது என்பது வரை நாங்கள் படித்திருக்கிறோம். சிவதத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள் என்று சொல்லப்படுகிறதாகிய மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்கின்ற 7 தத்துவங்களும் வித்யா தத்துவம் என்று சொல்லப்படுகின்றன. இனி உயிர் தான் அனுபவம் பெறுவதற்கான தனுகரண புவன போகங்களை பெறுவதற்கான தத்துவங்களுக்குள் அகப்படப் போகிறது. அந்த தத்துவங்கள் மொத்தம் 24 என்று சொல்லப்படுகிறது. ஆகவே 5 7 24 36 தத்துவங்களாக சொல்லப்படுகின்றன. நாங்கள் இதிலே இன்னும் சுத்தமாயா தத்துவம் பற்றி வரவில்லை. அசுத்தமாயா தத்துவம் 7 படித்து கொண்டிருக்கிறோம். 7லே கடைசியாக இருக்கிறது நாங்கள் படித்தது. பிரகிருதி மாயை என்று சொல்லப்படுகிற அந்த பிரகிருதி அது என்ன செய்யும் என்பது பற்றி படிக்கிறோம். பிரகிருதி மாயையிலே இருந்து நம்முடைய பெரியவர்களுடைய கருத்தின்படி பிரகிருதி மாயையிலே குணதத்துவம் தோன்றுகிறது என்று கேட்கிறோம். பிரகிருதி மாயை, அந்த பிரகிருதி மாயையில இருந்து பிரகிருதி மாயை என்பது அவ்வியக்தமாக வெளிப்படாத ஒன்றாக குணதத்துவத்தை உள்வாங்கி நிற்கிற ஒன்று. பிறகு அந்த குணதத்துவம் வெளிப்படுகிற பொழுது, வியக்தமாகிற பொழுது குணதத்துவம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பிரகிருதி மாயையிலே குணதத்துவம் உள்ளடங்கி நிற்கிறது. குணதத்துவம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துக்கு வருகிற பொழுது அந்த குணங்கள் வெளிப்பட்டு நிற்கின்றன. குணங்கள் 3ஆக வெளிப்படுகின்றன. சாத்வீகம், ராஜசம், தாமசம் என 3ம் வெளிப்படுகிறது. பிறகு அந்த 3ம் ஒவ்வொன்றும் 3ஆக பெருகி 9 விடயங்களாக விரிகின்றன. சாத்வீகத்தில் தாமசம், சாத்வீகத்தில் ராஜசம், சாத்வீகத்தில் சாத்வீகம், ராஜசத்தில் சாத்வீகம், ராஜசத்தில் தாமதம், ராஜசத்தில் ராஜசம், தாமசத்தில் சாத்வீகம், தாமசத்தில் ராஜசம், தாமசத்தில் தாமசம் என 9 பகுதிகளாக அவை விரிகின்றன. முக்குணங்களும் 9 குணங்களாக விரிந்து
அந்த 9 குணங்களும் 34 விடயங்களை நாம் அறிவதற்கு, 34 என்பது வரையறுக்கப்பட்டது ஒன்றல்ல, 34 என்கின்ற அந்த விடயங்களை அறிவதற்கு காரணமாக இருக்கின்றன என்பது பற்றி நாங்கள் படித்தோம். ஆகவே நாங்கள் இப்பொழுது பிரகிருதி மாயா தத்துவத்திலே இருந்து விளங்கிக் கொண்டிருக்கிறோம். முக்குணங்களும் முக்குணங்களினுடைய வெளிப்பாடாக இருக்கிற 9, அதன் விடயங்களாக இருக்கிற 34 என்ற அளவிலே நாங்கள் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறோம். இனி அந்த இடத்திலே இருந்து நாங்கள் தொடரலாம். சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டும் பிற இதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. திருவிளங்க தேசிக துதி. அருவிளங்க சிவநெறியின் அருணந்தி மொழி நூலின் ஆழம் தேற்றி உருவிளங்க உண்மை நிலை உணராதே உணர்ந்தொழுக ஒழுக்கிற்காட்டி மறுவிளங்க கதிர்காம வாழ்க்கை நிலை கூட்டி வைத்த வரனே சைவத் திருவிளங்க குருவே உன் சேவடிகள் சிரமண மேற் செறிப்போம் யாமே. கடைசி பாடலுடைய பொழிப்புரை வந்து படிச்சிருப்பாங்க. பாடல் 147. பாடல் தலைப்பு மூலப்பிரகிருதி தோன்றும் முறைமையும் அதன் இயல்பும் தொழிலும். பொழிப்புரை. மூலப்பிரகிருதி கலையிலே தோன்றும், அஃது அவ்யக்த குண வடிவாய் உள்ளது. முக்குணங்களை தோற்றுவிக்கும். இக்குணங்கள் ஒவ்வொன்றும் மூவகையாய் 9 அஃது பெரிய குண வடிவாகி நின்று ஆன்மாக்களையும் தத்துவங்களையும் போக்கிய பொருள்களையும் பந்திக்கும். படியுங்கள். மூலப்பிரகிருதி கலையிலே தோன்றும். தோன்றுகிற இடம். இப்போ நாங்கள் மூலப்பிரகிருதியினுடைய வாசலிலே நிற்கிறோம். மூலப்பிரகிருதி எங்கே இருந்து தோன்றுகிறது என்றால், முதல் 7 தத்துவம் பிடித்தோம். காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் என்று 7 தத்துவங்கள், புருடன் என்று மாயோடு சேர்த்து 7 தத்துவங்கள் பிடித்தோம். அதிலே எங்கே இருந்து இந்த மூலப்பிரகிருதி தத்துவம் தோன்றுகிறது என்று, மூலப்பிரகிருதி தோன்றுகிறது என்று பார்த்தால் கலையிலே இருந்து தோன்றுகிறது என்கிறார். அப்போ தோற்ற முறைமைகளும் ஓரளவு தெரிந்திருப்பது நல்லது இனி. ஆகவே எங்கே இருந்து தோன்றுகிறது மூலப்பிரகிருதி என்றால் கலாதத்துவத்திலே இருந்து தோன்றும். அது முதல் செய்தி. அஃது அவ்யக்த குண வடிவாய் உள்ளது. அது அவ்வியக்த குண வடிவாய் உள்ளது. வடிவாய் உள்ளது. அது குணவடிவம்தான். மூலப்பிரகிருதியினுடைய வடிவம் குணவடிவம்தான். ஆனால் அது அவ்வியக்த குணவடிவம், வெளிப்படாமல் உள்ளடங்கி நிற்கிற நிலை. அதுக்கு பல விதத்திலே சொல்வார்கள். அதாவது முட்டையினுடைய மயில் முட்டையினுக்குள்ளே மயிலினுடைய நிறங்கள் எல்லாம் இருந்தபடியால் தான் அது மயிலாக வருகிற பொழுது இந்த நிறங்கள் வருகின்றன. ஆனால் முட்டையை உடைத்து பார்த்தால் அந்த நிறங்கள் ஒன்றும் இல்லை. அப்ப எங்கே இருந்து அந்த நிறங்கள் வந்தது என்றால் முட்டைக்குள் இருந்துதான் வந்தது. முட்டைக்குள் எப்படி இருந்தது என்றால் அவ்வியக்த வடிவாக இருந்தது, வெளிப்படாமல் ஒடுங்கி கிடந்தது என்று சொல்வார்கள். முக்குணங்களை தோற்றுவிக்கும். இந்த மூலப்பிரகிருதியினுடைய வேலை என்னவென்றால் முக்குணங்களை தோற்றுவிப்பதுதான் அதனுடைய வேலை. இக்குணங்கள் ஒவ்வொன்றும் மூவகையாய் 9 அது நான் இப்போ முதல் சொன்னது. ஒவ்வொன்றும் 3 வகையாக பிரிந்து 9 குண வடிவாக பிரியும். அஃது பெரிய குண வடிவாகி நின்று ஆன்மாக்களையும் தத்துவங்களையும் போக்கிய பொருள்களையும் பந்திக்கும். அது பெரிய பாட்டிலே அந்த பெரிய குண வடிவாகி என்று சொல்வதற்கு காரணம் பாடலிலே போட்டிருக்கிற சொல்லை பொருள் பண்ணி சொல்லுகிறார். அஃது குணவடிவாகி அப்படிங்கிற ஆன்மாக்களை நின்று ஆன்மாக்களையும் தத்துவங்களையும் போக்கிய பொருள்களையும் பந்திக்கும். பந்திக்கும் என்றால் ஒன்றோடு ஒன்று சேர்த்து கட்டுவது, பந்தித்தல். இப்போ இது இருந்தால்தான் இந்த போகத்துக்கு அனுபவங்களை தருகிற பொருள்களை உயிரோடு சேர்ந்து இணைப்பது இந்த தத்துவம்தான். ஆகவே இந்த மூலப்பிரகிருதி குணவடிவாக மாறி உயிர்களை
கட்டுகிற வேலையை செய்யும். பாடல் எண் 148. ம். பாடல் தலைப்பு மூலப்பிரகிருதியின் தொழிலும் புத்தி தத்துவம் தோன்றும் முறைமையும் அதன் தொழிலும். ம். மூலப்பிரகிருதி என்ன செய்கிறது அதை சொல்ல போறது இந்த பாடல். தொழிலும் புத்தி தத்துவம் தோன்றும் முறைமையும் அதன் தொழிலும். தொழிலும் 4 வகையான விஷயங்களை சொல்ல போகிறது. சித்தமாம் அவ்வியத்தம் சிந்தனை அதுவும் செய்யும். புத்தி அவ்வியத்தில் தோன்றி புண்ணிய பாவம் சார்ந்து வத்து நிச்சயமும் பண்ணி வரும் சுக துக்க மோக பித்தினின் மயங்கி ஞானக்கிரியையும் பேணி நிற்கும். பொருளுரை: சித்தமாம் அவ்வியத்தம் சிந்தனை அதுவும் செய்யும். மேற்கூறியவாறு குணவடிவாய் அன்றி சித்த வடிவாயும் நிற்கும் மூலப்பிரகிருதி ஆன்மாக்களை பந்தித்தலே அன்றி அவற்றிற்கு போக சிந்தனையையும் உண்டாக்கும். மூல பிரகிருதி தான் இப்ப நமக்கு பல குழப்பங்களை உருவாக்குகிறது. இவர் யார் என்று சரியான புள்ளி வைக்க முடியாமல் ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது. பெரியவர்கள் இதை தெளிவாக சொல்லுகிறார்கள். இந்த மூல பிரகிருதியிலே இருந்துதான் குணதத்துவம் தோன்றியது என்று படித்தோம். அப்போ மூலப்பிரகிருதி என்னவென்றால் குணத்தினுடைய அவ்வியக்த வடிவாக நின்ற ஒரு பொருள் என்று தெரிகிறது. குணங்கள் வெளிப்படாமல் நிற்கிற இடத்தைத்தான் மூலப்பிரகிருதி என்று சொல்லுகிறோம். மூலப்பிரகிருதியிலே இருந்து குணதத்துவம் தோன்றுகிறது என்று சொல்லுகிறோம். மூலப்பிரகிருதியை நாங்கள் ஒரு தத்துவமாக கொள்வதில்லை. மூலப்பிரகிருதியை தத்துவமாக கொள்ளாமல் குணதத்துவத்தை தான் நேரடியாக தத்துவமாக கொள்கிறோம். மேலே இருந்து படித்துக் கொண்டு வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 5ம் 7மாக 12 தத்துவம் படித்து விட்டோம். 12 தத்துவம் படித்தால் அடுத்ததாக 13வது எதை கொள்வதென்றால் மூலப்பிரகிருதியை கொள்வதா என்ற கேள்வி எழுப்புகிற பொழுது மூலப்பிரகிருதியை தத்துவமாக கொள்வதில்லை. ஏனென்றால் குணதத்துவமும் மூலப்பிரகிருதியும் ஒன்றுதான். நான் வகுப்புக்குள் நுழைகிற பொழுது உங்களுக்குள்ளே இப்படி ஒரு தர்க்கம் நிகழ்ந்து கொண்டிருந்த மாதிரி காதிலே விழுந்தது. அப்படியான தர்க்கங்கள் எதுவானாலும் என்னையும் சேர்த்து கொண்டால் சிந்திப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். மேகலா அம்மாவிடம் அது எங்கள் செந்தில் ஏதோ கேட்டுக்கொண்டிருந்தது போல இருக்கிறது. நான் விளங்கினதை சொல்லுகிறேன். பிறகு அதை பற்றி நாங்கள் எல்லோருமாக யோசிப்போம். மூலத பிரகிருதியிலே இருந்து குணதத்துவம் தோன்றுகிறது. மூலப்பிரகிருதியும் குணதத்துவமும் ஒன்றுதான். அங்கே அவ்வியக்தமாக இருக்கிற குணதத்துவம் பிறகு வியக்தமாகி வெளிப்பட்டு நிற்கிறது. இதுதான் வித்தியாசம். ஆகவே மூலப்பிரகிருதியும் குணதத்துவமும் ஒன்றேதான். ஒன்று உட்பட்டு நிற்பது, அடுத்தது வெளிப்பட்டு நிற்பது என்ற அளவிலே ஒன்றைதான் என்பதிலே நேரடியாக குணத்தைத்தான் தத்துவமாக கொள்கிறார்கள். ஆகவே ஆத்ம தத்துவம் என்கின்ற அந்த 24லே முதலாவதாக கொள்ளப்படுவது குணதத்துவம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இதிலே நமக்கு இன்னொரு சிக்கல் உண்டாகிறது. என்ன சிக்கல் உண்டாகிறது என்றால், சித்தம் என்கின்ற ஒரு கருவி பற்றியும் நாங்கள் படித்திருக்கிறோம். சித்தம் என்பது என்ன என்று நமக்கு தெரிய வேண்டும். இதற்குள்ளே அவர் எங்கே வருகிறார் என்ற கேள்வி வருகிறது. அதாவது மூலப்பிரகிருதியிலே இருந்து குணம் தோன்றுகிறது என்று படித்தால் சரி, அப்போ சித்தம் இதிலே ஒன்றுக்குள்ளே அடங்காதா என்றால், இந்த நூலாசிரியருடைய கருத்துப்படி சித்தம் என்பதும் இந்த அவ்வியக்தமாக இருக்கக்கூடிய மூலப்பிரகிருதியினுடைய ஒரு வெளிப்பாடுதான். ஆகவே இந்நூலாசிரியர் சித்தத்தையும் ஒரு தத்துவமாக கொள்ளவில்லை, நேரடியாக குணதத்துவத்துக்குத்தான் வருகிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூலப்பிரகிருதியையும் தத்துவமாக ஏற்றுக்கொள்வதில்லை, நேரடியாக குணதத்துவத்தை தத்துவமாக ஏற்றுக்கொள்கிறார். மூலப்பிரகிருதியிலே இருந்து குணதத்துவம் தோன்றுகிறது என்று குணதத்துவத்தை தான் எடுக்கிறார். ஆனால் சித்தம் என்ற ஒன்றும் இருக்கத்தான் செய்கிறது. அதை இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த மூலப்பிரகிருதியினுடைய எப்படி வெளிப்பாடு குணதத்துவமோ அதுபோல இந்த மூலப்பிரகிருதியினுடைய ஒரு தன்மையைத்தான் சித்தம் என்று சொல்கிறோம் என்பதுதான் இவருடைய கருத்து. அதை இந்த பாடல் விரிக்கப் போகிறது. படியுங்கள். சித்தமாம் அவ்வியத்தம் சிந்தனை அதுவும் செய்யும்.
மேற்கூறியவாறு குணவடிவாய் அன்றி சித்த வடிவாயும் நிற்கும் மூலப்பிரகிருதி ஆன்மாக்களை பந்தித்தலே அன்றி அவற்றிற்கு போக சிந்தனையையும் உண்டாக்கும். முதல் இந்த வசனத்திலே பாதியை படிப்போம். படியுங்கள். மேற்கூறியவாறு குணவடிவாய் அன்றி சித்த வடிவாயும் நிற்கும் மூலப்பிரகிருதி. இவ்வளவும் எங்களுக்கு தேவை. இந்த மூலப்பிரகிருதி என்பது குணவடிவாய் நிற்கும், வெளிப்படுகிற பொழுது குணவடிவாய் நிற்கும் என்று படித்து விட்டோம். அப்படி குணவடிவாய் மட்டுமன்றி இந்த மூலப்பிரகிருதி சித்த வடிவாகவும் நிற்கும் என்கிறார். நாங்கள் இப்பொழுது இந்த அவர்கள் சொல்லுகிறதை விளங்குகிறோம், அவ்வளவுதான். அதுக்கு மேலே அது போக 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 விளக்கங்கள் அதிகரித்து கொண்டே போகும். இப்பொழுது என்ன தெரிகிறது? மூலப்பிரகிருதி குணவடிவாய் மட்டுமன்றி சித்த வடிவாயும் நிற்கும். சரி, நின்று என்ன செய்யும் என்பது அடுத்த பாதியிலே சொல்லுகிறார். முதல்ல இருந்தே படியுங்கள். சித்தமாம் அவ்யத்தம் சிந்தனை அதுவும் செய்யும். மேற்கூறியவாறு குணவடிவாய் அன்றி சித்த வடிவாயும் நிற்கும் மூலப்பிரகிருதி ஆன்மாக்களை பந்தித்தலே அன்றி அவற்றிற்கு போக சிந்தனையையும் உண்டாக்கும். குணம்தான், குணம் மூலப்பிரகிருதியினுடைய ஒரு வெளிப்பாடு என்பது போல சித்தமும் மூலப்பிரகிருதியினுடைய ஒரு வெளிப்பாடுதான் என்று சொல்லிவிட்டு அதை என்ன செய்யும் என்று கேட்டால் என்ன செய்யும்? ஆன்மாக்களை பந்தித்தலே அன்றி அவற்றிற்கு போக சிந்தனையையும் உண்டாக்கும். போகம் மீதான சிந்தனையை பந்தித்தல் என்றது கட்டுதல். அதை கட்டுவது மட்டுமன்றி போகங்களின் மீதான சிந்தனையையும் அது உருவாக்க செய்யும் என்கிறார். புத்தி கட்டுதல் என்றால் கட்டுப்படுத்துதல் என்று அர்த்தம் அல்ல. ஆன்மாவையும் போகத்தையும் சேர்த்து கட்டும் அந்த வேலையை செய்து அது பற்றிய சிந்தனையை உருவாக்கும் என்கிறார். புத்தி அவ்வியத்தில் தோன்றி புத்தி தத்துவம் பிரகிருதியிலே தோன்றி புண்ணிய பாவம் சார்ந்து உயிர்கள் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப வத்து நிச்சயமும் பண்ணி விடயங்களை இது அது என்று தீர்மானித்தும் வரும் சுக துக்க மோகப்பித்தினின் மயங்கி அவ்விடயங்களால் வரும் சுக துக்க மோகங்களாகிய மயக்கத்தில் அழுந்தி ஞானக்கிரியையும் பேணி நிற்கும். ஆன்மாவின் அறிவையும் தொழிலையும் விருத்தி செய்து நிற்கும். ஞானக்கிரியை என்பது ஞான கிரியையை நிற்கும். இது ரெண்டையும் தூண்டும் என்கிறார். திருப்பி படிங்களோ ஒன்றாக. சித்தமாம் அவ்யத்தம் சிந்தனை அதுவும் செய்யும். மேற்கூறியவாறு குணவடிவாய் அன்றி சித்த வடிவாயும் நிற்கும் மூலப்பிரகிருதி ஆன்மாக்களை பந்தித்தலே அன்றி அவற்றிற்கு போக சிந்தனையையும் உண்டாக்கும். ஆன்மாக்களை பந்திப்பதோடு அதற்கு போக சிந்தனையை உருவாக்கும். புத்தி அவ்வியத்தில் தோன்றி புண்ணிய பாவம் சார்ந்து புத்தி தத்துவம் பிரகிருதியிலே தோன்றி குணதத்துவத்துக்கு அடுத்தது புத்தி தத்துவம். அது என்ன செய்கிறது சொல்லுங்கள்? புத்தி தத்துவம் பிரகிருதியிலே தோன்றி உயிர்கள் செய்த புண்ணிய பாவங்களுக்கேற்ப விடயங்களை இது அது என்று தீர்மானித்தும். புத்தி தத்துவம் எங்கே இருந்து தோன்றுகிறது என்றால் அது நேரடியாக பிரகிருதி மாயையிலே இருந்துதான் புத்தி தத்துவம் தோன்றுகிறது. பிரகிருதி மாயையினுடைய வெளிப்பாடுதான் குணதத்துவம். இந்த புத்தி தத்துவம் என்பது பிரகிருதி மாயையிலே இருந்து தோன்றுகிற ஒரு விஷயம். தோன்றி உயிர்கள் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப விடயங்களை இது அது என்று தீர்மானித்தும். புத்திக்கு என்ன வேலை? குணதத்துவம் சொல்லியாகிவிட்டது. அது 3ஆக பிரிந்து 9ஆக பிரிந்து 34 பகுதிகளை நமக்கு உணர்த்தும் என்று குணதத்துவத்துக்கு சொல்லியாகிவிட்டது. இனி புத்தி தத்துவம் தோன்றுகிறது. அதற்கு அடுத்த தத்துவம். நாங்கள் இப்பொழுது ஆத்ம தத்துவங்கள் 24 படித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே முதலாவது அதற்கு அடிப்படையாக இந்த 24க்கும் அடிப்படையாக இருப்பது பிரகிருதி மாயை. பிரகிருதி மாயை ஒன்றிலும் வெளிப்பாடு இல்லாதது, அது எல்லாவற்றையும் உள்ளடக்கி வைத்திருப்பது. அந்த பிரகிருதி மாயைக்கு வெளிப்படுகிற பொழுது உள்ளடக்கமாக குணங்கள் அதுக்குள்ளே இருக்கிற பொழுது பிரகிருதி மாயை என்றும், வெளிப்பட்டு நிற்கிற பொழுது குணதத்துவம் என்றும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்திலே இதே பிரகிருதி மாயைக்குத்தான் சித்தம் என்ற வெளிப்பாடும் உண்டு.
இந்த சித்த வெளிப்பாடு என்ன செய்யும் என்றால் போகங்களிலே ஆன்மாக்களை கொண்டு போய் கட்டி அது பற்றிய சிந்தனையை உண்டாக்கி தரும். இதுவரையும் படித்தோம். இப்பொழுது அதற்கு அடுத்த தத்துவம் என்ன தத்துவம் என்று கேட்டால் குண தத்துவத்திலே இருந்து புத்தி தத்துவம் தோன்றுகிறது. இந்த புத்தி தத்துவமும் பிரகிருதி மாயையிலே இருந்து தோன்றுவது என்கிறார். அதுக்கு மேலே படியுங்கள். புத்தி தத்துவம் பிரகிருதியிலே தோன்றி அவ்வவ்வுயிர்கள் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப விடயங்களை இது அது என்று தீர்மானித்தும். இது ஒரு பெரிய விஷயம். புத்தி எல்லாருக்கும் இருக்கிறது, எங்கள் எல்லாருக்கும் புத்தி இருக்கிறதாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாரும் ஒன்றை ஒரே மாதிரி காண்பதில்லை. அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளும். புத்தி தத்துவம் எல்லாருக்கும் இருந்தாலும் கூட புத்தி தத்துவம் என்பது ஒன்றுதானே, அது எல்லாருக்கும் ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும். ஆகவே ரெண்டும் ரெண்டும் எத்தனை என்று கேட்டால் ஒரு மாணவன் 4 என்கிறான், ஒரு மாணவன் 3 என்கிறான், ஒரு மாணவன் 2 என்கிறான், ஒரு மாணவன் 1 என்கிறான். எங்கே போனது புத்தி தத்துவம்? எங்கே மாறுபட்டது என்றால் அப்படி ஏன் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் செய்த வினைப்பயன் என்று சொல்லுகிறார். அந்த வினைப்பயனுக்கு ஏற்பத்தான் இந்த புத்தி தத்துவம் இந்த பொருள்களிலே நமக்கு அறிவை உண்டாக்குகிறது. படியுங்கள். புத்தி தத்துவம் பிரகிருதியிலே தோன்றி அவ்வவ்வுயிர்கள் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப விடயங்களை இது அது என்று தீர்மானித்தும். விடயங்களை இது அது என்று தீர்மானிக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் அது தானா அதனுடைய முழுமையிலே தீர்மானிப்பதில்லை, அது செய்த வினைகளுக்கு புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப தீர்மானிக்கும். புண்ணியம் செய்திருந்தோமானால் சரியை சரியாக காட்டும், பிழையை பிழையாக காட்டும். பாவம் செய்திருந்தோமானால் பிழையை சரியாக காட்டும், சரியை பிழையாக காட்டும். இந்த குழப்பங்கள் எல்லாம் நாம் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப வருவது. அதை நிச்சயம் செய்வது புத்தியினுடைய வேலை. உங்களுக்கு ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். நமக்கு ஒரு காட்சி ஏற்படுகிற பொழுது ஏதாவது நமக்கு 5 ஞானேந்திரியங்கள் கடவுள் தந்திருக்கிறார். அதிலே மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய் என்பது தொட்டுணர்கிற விஷயம், வாய் என்பது சுவைத்தறிகிற விஷயம், கண் என்பது கண்டறிகிற விஷயம், மூக்கு மணந்தறிவது, அடுத்தது என்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி கேட்டறிவது. இதுதான் நமக்கு கடவுளாலே தரப்பட்டிருக்கிற அறிவு கருவிகள். இந்த 5ஐ விட ஒரு அறிவு நமக்கு வர வாய்ப்பில்லை. இந்த 5ஆலும் வருவதுதான் அறிவு. இதற்கு அப்பாலே வருவதென்றால் உடம்பிலே வெளிப்பட்டு தோன்றுகிற கருவிகள் இந்த 5 கருவிகள். இதை விட அந்த கரணம் என்று உள்ளே சில கருவிகள் இருக்கின்றன. நாங்கள் படித்ததன்படி அந்த கரணங்கள் என்று உள்ளுக்கு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று அது 4 கருவி படிக்கிறோம். அங்கே சித்தம் வருகிறது. இப்போ என்ன கேள்வி என்று கேட்டால் ஒரு விடயத்தை ஆன்மா காண்பதற்கு கருவிகள் அவசியம். அப்ப இந்த 5 கருவி வழியாக ஆன்மா ஒரு காட்சியை காண்கிறது என்று வையுங்கள். இப்போ இது டம்ளர் என்று நான் சொல்லுகிறேன். இது டம்ளர் என்பதுக்கு இந்த வர்சனம் சொல்றதுக்கு இடையிலே ஒரு 6-7 ஸ்டெப் வந்து விட்டது. இப்போ இதை நாங்கள் நினைக்கிறோம் இதை கண்டவுடனே டம்ளர் என்று கண்டுவிட்டோம் என்று. இல்லை. இது எப்படி இந்த காட்சி டம்ளர் என்று எங்களுக்கு தெரிந்தது என்றால் ஒரு காட்சியை அந்த காணுகிற உறுப்பிலே ஒன்று உள்வாங்கும். நமக்கு காணுகிற உறுப்பு என்று 5 இருக்கிறது என்று சொன்னேன். ஏதோ ஒன்று. இப்ப இதுல போறது கல்யாணி ராகம். இந்த இந்த காட்சியை, அதுவும் ஒரு காட்சி, அந்த காட்சியை உள்வாங்கிய கருவி செவி. இப்போ வடை சுடுகிறார்கள், இங்க இருந்தே சொல்லுகிறேன், வடை சுடுகிறார்கள். இப்போ அந்த காட்சியை எது உள்வாங்கியது? மூக்கு. வெள்ளை நிறமான ஆடையோடு அவர் போகிறார். இந்த காட்சியை கண் நமக்கு கட்டுறது. நான் மெத்தையிலே படுத்திருக்கிறேன். இந்த காட்சியை உடம்பு நமக்கு சொல்லியது. அதுபோல நான் குடிப்பது இப்பொழுது பாயாசம் குடிக்கிறேன். எப்படி தெரிந்தது என்றால் அது நாக்கு சொல்லியது. அப்ப
அப்போ இந்த 5 கருவியும் எங்களுக்கு ஒவ்வொரு காட்சியை காட்டும். 5க்கு பெயரும் காட்சி தான். இதை விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் காட்சி என்றால் பெரும்பாலும் இப்ப கண்ணிலே ஏற்றி சொல்வதுதான் வழக்கமாகிவிட்டபடியால் மற்றவற்றை காட்சி என்று சொல்வது இல்லை. இல்லை சொல்லுகிற வழக்கம் குறைந்து விட்டது. நாங்கள் இப்ப கண்ணால் கண்டேன் என்றுதான் நாங்கள் சொல்லணும். நான் சத்தியமாக அவர் செய்ததை கண்ணால் கண்டேன். அப்படி மூக்கால் காணுதல், வாயால் காணுதல், செவியால் காணுதல், உடம்பால் காணுதல் என்று எல்லாமே காணுதல் தான். இதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அந்தந்த உறுப்பு தன் சக்திக்குட்பட்ட விடயங்களை நமக்கு காட்டுகிறது. அதிலே கண் வெளிப்பட காட்டுகிற காரணத்தினாலே நமக்கு அந்த காட்சி என்ற சொல்லை கண்ணோடு சேர்த்து சொல்ல பழகிவிட்டோம். இதிலே இன்னும் பல நுட்பங்களை நம்முடைய தத்துவாசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு உறுப்புக்கும் இப்ப கண்ணுக்கு காண்பது போல, வாய்க்கு பேசுவது போல, இந்த 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 ஒவ்வொரு உறுப்புக்குரிய காட்சி வேறொரு உறுப்பிலே நின்றும் வேலை செய்யும் என்பார்கள். ஒரு உறுப்புக்குரிய அந்த காட்சி இன்னொரு உறுப்பிலேயும் நின்று வேலை செய்யும் என்பார்கள். வீட்டுக்குள்ளே போகிறோம், வீடு இருட்டி கிடக்கிறது, விளக்கேற்ற வேண்டும். அப்போ விளக்கேற்றுவதற்கு தீப்பெட்டி வேணும். தீப்பெட்டி எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆகவே அதை மெல்ல வைத்த இடத்தை ஊகித்து கொண்டு தேடி போய் தடவி பார்த்தால் அகப்பட்டு விட்டது. 4-5 பேர் தேடினோம். அதில் அகப்பட்டவர் உடனே சொல்கிறார், தீப்பெட்டியை கண்டு விட்டேன் என்கிறார். இப்போ அவர் தீப்பெட்டியை எதனால் கண்டார்? வழக்கமாக காணுதல் என்பது கண்ணுக்குரியது என்றுதான் நினைத்துக்கிறோம். இப்ப அவர் கையாலே கண்டிருக்கிறார். அதுபோல இப்ப நீங்கள் ஒரு தரம் நான் அங்கே வருகிற பொழுது என்னை பார்த்து, ஐயா எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாருங்கள் என்று கூப்பிடுகிறீர்கள். நீங்கள் கூப்பிட மாட்டீர்கள், நான் சும்மா சொல்லுகிறேன், கூப்பிடுகிறீர்கள் என்று வைத்தால் நான் அதற்கு என்கிறேன். இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? வரமாட்டேன் என்கிறேன். இப்பொழுது பேசியது எது? நான் வழக்கமாக வாயால தான் பேசுகிறது வழக்கம் என்று வைத்திருக்கிறேன். ஆனால் வரமாட்டேன் என்பதை இப்ப கை சொல்லிவிட்டது. அப்ப இப்ப கையுக்குள்ளே வாயினுடைய செயல்பாடு வந்து விட்டது. இப்படி உறுப்புகள் மாறி மாறியும் செயல்படும். அதை புரிந்து கொள். கண் என்றால் காணுவது கண்தான் என்று கட்டாயம் இல்லை. உறுப்புகள் மாறி மாறியும் செயல்படும். அப்படியானால் இன்னென்ன உறுப்புகள் இன்னென்னவற்றுக்கு என்று சொன்னது ஏன் என்று கேட்டால், அதனுடைய சிறப்பு தன்மை நோக்கி. கண்ணாலே காண்பதுதான் தெளிந்த காட்சி. இப்ப கையாலே கண்டது என்பது தெளிந்த காட்சி அல்ல. அது எல்லோருக்கும் ஒரே வகையிலே நிகழாது. ஆகவே இந்த காட்சி என்கின்ற ஒன்று ஏதோ ஒரு அறிவுறுப்பிலே உயிர்களுக்கு ஏற்படும். ஞானேந்திரியங்களிலே ஒன்று காட்சியை கொடுக்கும். அதுதான் நான் இப்ப டம்ளரை சொன்ன உடனே நீங்கள் கண்ணாலே கண்டு கண்டேன் என்கிறீர்கள். இந்த கண்டேன் என்று சொல்வதற்கும் இதை நான் காட்டுவதற்கும் இடையிலே பல ஸ்டெப்புகள் உண்டு, படிமுறைகள் உண்டு. அதை புரிந்து கொண்டால் பல விஷயங்களிலே நமக்கு தெளிவுண்டாகும். அதிலே ஒன்று என்னவென்று கேட்டால், ஒரு பொருளை கண்டேன் என்ற உடனே என்ன செய்கிறது என்றால், ஒரு காட்சிக்குரிய ஒரு கண் இதனை காண்கிறது. கண்ட உடனே கண்ணுக்கு இது டம்ளர் என்று தெரியாது. ஏன் தெரிகிறதே என்று நீங்கள் சொல்கிறீர்கள். உங்களுக்கு உடனே தெரிந்த மாதிரி இருந்ததே தவிர இது உடன் தெரிவதில்லை. இதற்கு இடையிலே மெல்ல மெல்ல வேறு வேறு விடயங்கள் நடக்கின்றன. அதுக்கு என்னுடைய ஆசிரியர் சொல்லுகிற ஒரு உதாரணம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது உண்டு. அவர் என்ன செய்வார், இந்த ஃபேன் வீட்டிலே டேபிள் ஃபேன் இருக்கிறது. அதிலே அந்த 3 சிறகுகள் இருக்கும். அதுல ஒரு சிறகிலே ஒரு சிவப்பு கோடு போடுங்கள். சிவப்பினாலே ஒரு கோடு போட்டுக் கொள்ளுங்கள். இனி ஃபேன் சுவிட்சை போடுகிறீர்கள். போட்டால் இது சுத்தத் தொடங்குகிறது. சுத்தத் தொடங்குகிற பொழுது இங்கே 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 என்று அந்த கோடு மெல்ல மெல்ல தெரியும். வேகம் கூட கூட விட இன்னும் தெரிந்து பிறகு மொத்தமே ஒன்றாக தெரியும். அந்த கோடு வட்டமாக தெரியும். கோடு வட்டமாக தெரிகிறது என்றால் என்ன அர்த்தம்?
நான் போட்டது ஒரு கோடு தான். அது எப்படி வட்டமாக தெரிந்தது என்றால், வேகம் காரணமாக அனைத்தும் ஒன்றாக தெரிகிற ஒரு காட்சி நிகழும். அதுபோலத்தான் இது டம்ளர் என்று காட்டின உடனே நீங்கள் கண்டேன் என்று சொன்னீர்களே, நடுவிலே இருக்கிற படிமுறைகள் வேகமாக நடந்தபடியால் உடனே நீங்கள் கண்டுவிட்டதாக இந்த காட்சியை கருதுகிறீர்கள். நான் ஒன்று கண்ணிலே வைத்து சொல்லுகிறேன், மற்ற உறுப்புகளுக்கும் இதுதான். ஒருத்தர் ராகம் பாடின உடனே ஒரு பெரிய வித்வான் உடனே டக்குன்னு அந்த ராகம் என்னன்னு சொல்லுகிறார். அடுத்தவர் யோசிச்சு சொல்லுகிறார். அடுத்தவர் யோசிச்சு சொல்ல முடியாமல் நிற்கிறார். ஒருத்தருக்கு இது என்னென்றே விளங்கவில்லை. எல்லாம் ஒரே கத்துத்தானே கத்துகிறார்கள் என்று சில பேர் நினைக்கிறார்கள். அப்போ இந்த காட்சி இப்படி வேறுபடுவதற்கு காரணம் இந்த உள்ளே நடக்கக்கூடிய படிமுறைகள் மெல்ல மெல்ல வேகப்படுவதும் மென்மைப்படுவதும் தான் அதற்கு காரணம் என்கிறார். அப்போ இந்த காட்சி உள்ளே, ஆனால் இதன் முறைமை என்ன, அந்த படிமுறைகள் என்ன என்று சொல்லுகிறேன். ஒரு காட்சி அந்த காட்சிக்குரிய உறுப்பிலே விழுந்தவுடனே அந்த அந்த உறுப்பு என்ன செய்யும் என்றால், நான் இன்னென்னவற்றை காணுகிறேன் என்று ஒரு ஃபைலிலே குறிக்கும். இது ஒரு ஃபைல்ன்றது என்னுடைய கற்பனையிலே சொல்லுகிறேன். ஏதாவது ஒரு ஃபைலிலே இப்பொழுது நான் வெள்ளி நிறமாக ஒன்றை காணுகிறேன், குவளை போல ஒன்றை காணுகிறேன், பிடிக்கக்கூடிய வசதியோட ஒன்றை காணுகிறேன். இப்படி சும்மா ஒரு 10 செய்தியை வையுங்கள். இதை பற்றி எழுத முடியும் தானே 10 செய்தி. அதை குறிக்கும். குறித்து விட்டு அதை உள்ளே அனுப்பும், அந்த கரணத்துக்கு அனுப்பும். புறக்கரணம் கண்ட காட்சியை வரையறை செய்துவிட்டு அந்த கரணத்துக்கு அனுப்பும். அந்த கரணங்களிலே என்ன வேலை என்றால், அது நேராக அந்த ஃபைல் இந்த ஆபீஸ்ல மாறி மாறி டேபிளுக்கு போற மாதிரி, அதில் ஒன்று நல்லது, லஞ்சம் வாங்காது. மற்றும்படி அந்த அந்தந்த டேபிள்ல செய்ய வேண்டிய வேலையை செய்து அடுத்த டேபிளுக்கு அனுப்பும். இப்போ வெளி உறுப்பு, புற உறுப்பு ஒரு காட்சியை கண்டு குறித்து எங்கே அனுப்பும் என்றால் மனம் என்ற உறுப்புக்கு அனுப்பும். அந்த கரணங்களிலே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிறோமே, அதிலே மனம் என்கின்ற அந்த உறுப்புக்கு அந்த ஃபைல் போகும். மனதுக்கு என்ன வேலை என்றால், வந்த செய்திகளை தொகுத்து ஆராய்வதுதான் மனத்தினுடைய வேலை. அதுவோ இதுவோ என ஆராய்தல் தான் மனதினுடைய வேலை. பழைய மாணவர்களுக்கு நான் முன்பும் இது பற்றி சொல்லி இருக்கிறேன். புதியவர்களுக்காகத்தான் இதை சொல்லுகிறேன். தத்துவம் படிக்கிறவர்களுக்கு இது தெரிந்திருக்க வேண்டும். புற உறுப்பு தான் கண்ட செய்திகளை மனதுக்கு அனுப்ப மனம் ஆராயும். இன்ன நிறமா, இப்படி கோலையா, எது விஷயமா, மனம் டக்குன்று தன்னுடைய பழைய அனுபவங்களை வைத்துக்கொண்டு ஆராய்ந்து இப்படி இப்படி இருக்கிறது, இதுவாயிருக்கலாம் இதுவாயிருக்கலாம் என்று அது அந்த ஃபைலுக்கு கீழே சிவப்பு மையாலே எழுதிவிட்டு, அவ்வளவுதான் அவருக்கு வேலை. அதுவோ இதுவோ ஆராயிரதோட அவர் வேலை முடிஞ்சது. அந்த ஃபைலை புத்திக்கு அனுப்பும். அந்த ஃபைல் புத்திக்கு போய் சேரும். புத்தி என்ன செய்யும், தன்னுடைய பழைய அனுபவங்களை கொண்டு, எத்தனையோ பிறவி பிறந்து வந்ததல்லவா, ஆகவே அந்த பிறவி அனுபவங்களோடு ஒப்பிட்டு இப்படி ஒரு பொருளை நான் பார்த்திருக்கிறேன்னா அது கடகடன்னு தேடும். அவ்வளவு வேகமாக தேடுமா என்றால், இப்ப இந்த என்ன ஏஐ தருவதை விட வேகமா தேடும். இப்ப ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் ஏஐ கொஞ்சம் பொருங்கள்ட்டு டக்குன்னு பதில் தருகிறது. அங்கே அந்த பொருங்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அது உடனே பதில் தருகிறது. ஆனால் எப்படி தருகிறது என்றால், தன்னுடைய பழைய ரெக்கார்ட்ஸை வைத்துக்கொண்டு இது இன்னவாக இருக்கலாம் என்று புத்தி தீர்மானிக்கும். மனதினுடைய வேலை அதுவோ இதுவோ என ஆராய்தல். புத்தியினுடைய வேலை இதுதான் என தீர்மானித்தல். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அப்ப இந்த அகங்காரத்துக்கு என்ன வேலை என்று அடுத்த கேள்வி வரும். அகங்காரம் என்னவென்றால், மனதாலே அனுப்பப்பட்ட ஃபைலிலே இருக்கிற விஷயம் இன்னதுதான் என்று தெரியும் வரை புத்தி சோர்வடையக்கூடாது. நீங்கள் சும்மா நினைத்து பாருங்கள், ஒரு வினாடியிலே, வினாடி என்பது கூட நான் சொல்லுகிற ஆகக்கூடின நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஒரு ரொம்ப சின்ன நேரத்துக்குள்ளே நமக்கு எத்தனை காட்சி உள்ளுக்கு அனுப்பப்படுகிறது. இப்ப நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள், நான் சொல்வதை கேட்கிறீர்கள், பக்கத்திலே அங்க பிள்ளைகளை யாராவது கூட இப்படி செய்யாமல் பார்த்துக் கொள்கிறீர்கள். இப்படி ஒரு ஒரு வினாடியிலே ஒரு 100 காட்சி உங்களுடைய ஐம்புலனுக்கும் வருகிறது.
அப்போ இவ்வளவு காட்சியையும் தீர்மானிக்க வேண்டும் புத்தி. மனம் ஆராய வேண்டும், புத்தி தீர்மானிக்க வேண்டும். இது ஒவ்வொன்றாக ஒவ்வொரு ஃபைலா நம்ம ஆபீஸ் வழியே பார்க்குற மாதிரி ஒவ்வொரு ஃபைலா பார்த்து அனுப்புறது என்றால் வருடக்கணக்கிலே நடந்தாலும் ஒரு காட்சி நடந்து முடியாது. அப்ப என்ன செய்யும்? வேகமாக, வினாடி என்று சொல்வதெல்லாம் விட வினாடியினுடைய லட்சத்தின் ஒரு கூறு நேரத்துக்குள்ளே இதெல்லாம் புத்தி டக் 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 டக்குன்னு மனம் ஆராயும், டக்குன்னு அனுப்பும் ஃபைலை புத்தி டக் டக்குன்னு ஆராய்ந்து தீர்மானிக்கும். அப்படி பல விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிற பொழுது புத்திக்கு ஒரு சோர்வு வரும். பல வேலை செய்தால் சோர்வு வரும் தானே, ஒரே நேரத்திலே பல வேலை செய்தால் சோர்வு வரும். அப்படி சோர்வு வராமல் அதை தொடர்ந்து நீ இதை கண்டுபிடித்து இன்னதென்று நிச்சயிக்க வேணும் என்று அதற்கு ஊக்கம் கொடுக்கிறவருக்கு பேர் அகங்காரம். இப்போ நான் உங்களுக்கு திருப்ப சொல்லுகிறேன். மனம் ஆராயும், புத்தி நிச்சயிக்கும். இந்த ஆராய்ந்து நிச்சயிக்கிறதுக்கு இடையிலே சோர்வின்றி பார்த்து கொள்ளுகிற தத்துவத்துக்கு பேர் அகங்கார தத்துவம். சித்தம் என்னவென்றால் இவற்றினுடைய தொகுப்பு. இந்த மூன்றினுடைய தொகுப்பு தான் சித்தம். அப்போ ஒரு காட்சி நிகழ்கிறது என்றால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காட்சி நிகழ்கிறது என்றால் புறக்கருவியிலே பட்டு அது உள்ளே போய் மனம் ஆராய்ந்து அகங்காரம் உந்தி புத்தி நிச்சயித்த பிறகுதான் ஒரு பொருள் இன்ன பொருள் என்று எங்களுக்கு தெரிகிறது. எங்களுடைய ஐம்பொறிகளும் காட்சிகளை கண்டபடியே இருக்கின்றன. ஒவ்வொருவரையும் நான் பார்க்கிறேன். இன்ன நிற சட்டை போட்டிருக்கிறார், ஒருத்தர் நெத்தி நிறைய விபூதி பூசி இருக்கிறார், இன்னொருத்தர் குங்குமம் போட்டு வைத்திருக்கிறார். இதெல்லாம் காட்சிகள் தான். இதெல்லாம் போகிறது என்றால் ஒரு வினா ஒரு 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 சின்ன நேரத்துக்குள்ளே எவ்வளவு விஷயம் உள்ளே போகிறது, அதை எப்படி மனம் ஆராய்கிறது, புத்தி அதை தீர்மானிக்கிறது, அதை சோர விடாமல் அகங்காரம் முந்திக்கொண்டே இருக்கிறது என்கின்ற அளவிலே தான் ஒரு காட்சி நமக்கு நிகழ்கிறது. இதை நீங்கள் இதுதான் ஒரு காட்சி நிகழ்கிற முறை. இதிலே இப்ப சித்தாந்தம் நான் சொல்லுகிறேன். இப்போ உங்களோட காது என்ற கருவி வேலை செய்கிறது. சித்தாந்தம் காதாலே தானே கேட்போம். காது என்ற கருவி வேலை செய்கிறது. இப்ப நான் ஒன்று சொல்ல உங்களிலே பல பேருக்கு அது சரி என்று விளங்கும், வேறு சில பேருக்கு அது சரி என்று விளங்காது. நான் சொல்வது விளங்குது அல்லவா? அதை பிழை என்று இன்னொருத்தர் சொல்லுவார், இன்னொருவர் சரி என்று சொல்லுவார், இன்னொருவர் சரியோ பிழையோ என்று குழம்புவார். அப்ப இது எப்படி நிகழ்கிறது என்றால் மனதிலே போய் ஆராய்ச்சி நிகழ்ற அளவிலே சில பேருக்கு வயர் கட்டாகிறது. நான் சொல்றது விளங்குது? அதுல இந்த சிந்தனை அதுக்கு மேல போக முடியாது. அப்படி நின்றால் அவருக்கு குழப்பம். இதுவா அதுவா, கேள்வி நேரம் எப்போ வரும், கேட்டு ஐயாவை பிரட்டலாம் என்று குழப்பம் வருகிறது என்றால் அந்த மனத்துக்கு மேலே செய்தி போகவில்லை என்று அர்த்தம். வேறு சில பேருக்கு மனதை தாண்டி புத்திக்கு போய்விடும். புத்தி நிச்சயிக்க முடியாமல் நிற்கிற இடத்துக்கு பேர் தான் மனம் என்று பெயர். அதுவோ இதுவோ என்று ஆராய்வது மனம். புத்திக்கு போய்விட்டால் புத்தி நிச்சயிக்கும். நிச்சயிப்பதிலேயும் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக நிச்சயிப்பார்கள். குணதத்துவம் என்றால் என்ன என்றால் ஒருவர் இதுதான் குணதத்துவம் என்பார், இன்னொருவர் இதுதான் குணதத்துவம் என்பார். அப்ப இது என்னையா, இது குணதத்துவம் ஒன்றா தானே இருக்க முடியும்? சொன்னவர் ஒருவர், கேட்டவர் பல பேர். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாக எப்படி இருக்க முடியும்? எல்லாருக்கும் ஒன்றைத்தானே சொன்னார் என்று கேட்டால் அதுக்குத்தான் சொல்லுகிறார்கள், முன்வினை பயனாக அவர்கள் செய்த நல்வினை தீவினை பயனாகத்தான் அந்த நிச்சயித்தல் நிகழும். நல்வினைகள் செய்திருந்தால் சித்தாந்தம் சித்தாந்தமாக உங்கள் மனதிலே பதியும். அப்படி இல்லாவிட்டால், அப்படி நல்வினை பயன் அதிகம் இல்லாமல் தீவினை பயன் இருந்தால் சித்தாந்தம் படித்து என்ன பட்டம் பெறலாம் என்று சிந்திக்க தொடங்குவீர்கள். சித்தாந்த ரத்தினம், சித்தாந்த வைரம், சித்தாந்த மணி என்றது பற்றியும் வைத்தால் ஆறாருக்கு நாங்கள் டிமாண்ட் காட்டலாம் என்று தொடங்கினால் என்ன நடக்கிறது என்றால் உங்களுடைய முன்வினை பயனிலே நல்வினை பயன் குறைவு என்று அர்த்தம். அதனாலே என்ன செய்யும் என்றால் சரியை சரியாக உணர விடாமல் பிழையாக உணர்த்தும், அல்லது சரியோ பிழையோ என்று உணர்த்தும். அறிவு அடைவதிலே 4 நிலை இருக்கிறது. ஒன்று ஐயம், அடுத்தது திரிவு, அடுத்தது தெளிவு. 3 நிலை இருக்கிறது. ஐயம் திரிவர கற்றார் என்று நாங்கள் சும்மா ஒரு வசனம் சொல்லுகிறோம். ஒன்றும் என்னென்று விளங்காத வசனங்கள் பலது சொல்லிக் கொண்டிருப்போம். அவர்
திருக்குறளை ஐயம் திரிவர கற்றவர் என்றால் என்னவென்றால், முதல் நிலை ஐயம், அதுவோ இதுவோ என்று ஆராய்வதற்கு பெயர் ஐயம். அடுத்த நிலை திரிவு. திரிவு என்றால் அதை இதுவாக நினைத்தல். நாளும் மூன்றும் எத்தனை என்று கேட்டவுடனே 7ஓ 8ஓ என்ற ஒரு சந்தேகம் வருகிறதா, அதுக்கு ஐயம் என்று பெயர். அடுத்தது நிலை இருக்கிறது, நாளும் மூன்றும் எத்தனை என்று கேட்டோனே 9 தான் என்றான் ஒருத்தன், அவன் திரிவடைந்தான் என்று அர்த்தம். அவனுடைய அறிவு திரிவுபட்டது. 9ஆ 7ஆ என்று குழம்புகிற பொழுது அது ஐயப்பட்டது. நாடும் மூன்றும் 7 தான் என்று முடிவு செய்கிற பொழுது தெளிவு ஏற்பட்டது. அறிவிலே 3 நிலை ஏற்படும். ஒன்று குழப்பம், இன்னொன்று பிழை, அடுத்தது சரி. நல்வினை உள்ளவனுக்கு சரி சரியாக தோன்றும். நல்வினை உள்ளவன் செய்தவனுக்கு சரி சரியாக தோன்றும். தீவினை செய்தவனுக்கு பிழை சரியாக தோன்றும், அது திரிவு. கொஞ்சம் குறைவான தீவினை செய்தவனுக்கு இதுவோ அதுவோ பிழையோ சரியோ என்று குழப்பம் தோன்றும். அறிவிலே இந்த 3 நிலையும் தோன்றும் என்கிறார்கள். 3 நிலை ஏன் தோன்றுவான்? புத்தி தத்துவத்திலே இந்த 3ம் தோன்றும் என்று சொன்னால் என்ன காரணம் என்றால், அவரவர் செய்த நல்வினை தீவினை பயனோடு தான் வந்திருக்கிறோம். சித்தாந்தம் விளங்கி இவன் அதிலே பின்பற்றி முத்தியடைய வேணும் என்ற நல்வினை இருந்தால், நல்வினை பயன் இருந்தால் சித்தாந்தம் சித்தாந்தமாக விளங்கும். அப்படி இல்லாதவர்களுக்கு சித்தாந்தம் வேறு ஏதோ ஒன்றாக விளங்கத் தொடங்கிவிடும். அதுவும் இல்லாத கொஞ்சம் புண்ணியம் செய்தவனுக்கு அது சித்தாந்தமா அல்லது இதுவா என்று குழப்பங்கள் தோன்றும். இப்படி புத்தியிலே புத்தி பற்றுகிற விதத்திலே 3 விதமான நிலை ஏற்படும். அந்த 3 விதமான நிலை தோன்றுவதற்கு முன்பிறவியிலே நாம் செய்த நல்வினை தீவினை தான் காரணம் என்கிறார்கள். இது நாம் முதல் கால தத்துவம் விளங்கினோம், குணதத்துவம் விளங்கினோம். அதுக்கு பிறகு எப்படி ஒரு காட்சி நமக்குள்ளே போய் அது காட்சியாக மாறுகிறது, காட்சியாக மாறி நமக்கு அறிவை தர வேண்டும். எல்லாருக்கும் கண்ணுக்கு வழியாக காட்சி போகிறது. இப்ப இதை டம்ளர் என்றோட சில பேர் டம்ளர் என்னவான், இல்லை இது சுத்தியல் என்னவான் ஒருத்தன். ஏனென்றால் இப்படி அடிக்கக்கூடிய மாதிரி கிடக்கிறது சுத்தியல் என்பான். அப்ப அவனுக்கு பிழையாக தோன்ற காரணம் என்னவென்று கேட்டால், அவனுடைய முன்வினை பயன் அதிலே தீமை செய்திருக்காண்டபடியா உண்மையும் உண்மையாக தெரியாமல் பொய்யாக தெரிகிறது. இன்னொருவனுக்கு இது 2 பேர் சொன்னோன்னே எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு சார், இது டம்ளர் தானா சுத்தியலா, அவர் டம்ளர் தான் சுத்தியல் என்று உன் குழம்புவான். இது ஐயம் திரிவு தெளிவு என்ற ஒன்று. ஆகவே நல்ல நூல் கிடைத்து பிரயோசனம் இல்லை, நல்ல ஆசிரியர் கிடைத்தும் பிரயோசனம் இல்லை, நல்ல வினை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நூலினுடைய சரியான பகுதி நமக்கு சரியாக தோன்றும். இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். புத்தி தத்துவத்திலே தான் இந்த வேலை நடக்கிறது என்று சொல்ல வருகிறார். படியுங்கள். புத்தி அவ்வியத்தில் தோன்றி புண்ணிய பாவம் சார்ந்து, புத்தி தத்துவம் பிரகிருதியிலே தோன்றி அவ்வுயிர்கள் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப விடயங்களை இது அது என்று தீர்மானித்தும் வரும் சுக. இனி நான் சொன்னதை வச்சுக்கொண்டு இந்த வசனங்களை கவனிக்க வேண்டும். அப்ப விளங்கு, நான் திருப்பி சொல்ல தேவையில்லை. வரும் சுக துக்க மோக பித்தினின் மயங்கி அவ்விடயங்களால் வரும் சுக துக்க மோகங்களாகிய மயக்கத்தில் அழுந்தி ஞான கிரியையும் பேணி நிற்கும், ஆன்மாவின் அறிவையும் தொழிலையும் விருத்தி செய்து நிற்கும். புத்தியிலே இந்த காட்சிகள் தோன்றும். புத்தி தான் நிச்சயிப்பது. ஆகவே காட்சி தோன்றும். அது தோன்றினால் என்ன நடக்கும் என்று சொல்கிறார். என்ன? சுக துக்க மோகங்களை உருவாக்கும். என்னையா? வரும் சுக துக்க மோக பித்தினின் மயங்கி அவ்விடயங்களால் வரும் சுக துக்க மோகங்களாகிய மயக்கத்தில் அழுந்தி. நான் இப்போ காப்பி குடிக்கிறேன். எனக்கு காப்பி குடிக்கிற பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் காப்பி இருக்காதா என்று நினைக்கிறேன். இது சுகம். நான் அழுந்துகிற விடயத்திலே ஏற்படுகிற சுகம். காப்பிக்கு சர்க்கரை போதாது. ஆகவே இது வெறுப்பு. நான் சொல்றது விளங்குதல்லவா? ஆகவே இந்த சுக துக்கங்கள் இதிலே பயங்குவதற்கு ஒருக்கா இதுவே சுகமா தெரிந்தது, ஒரு கரண்டி சர்க்கரை போட்டோன்னே
சுகமா தெரிகிறது, முதல் சுகம் இல்லாமல் தெரிந்தது. ஆகவே அதிலே ஒரு அறிவு மயக்கம் இருக்கிறது, நாங்கள் படித்த பேதமை இருக்கிறது. ஆகவே அது மோகம். அப்ப இந்த சுக துக்க மோகங்களிலே நம்மை அழுத்தி படியுங்கள். வரும் சுக துக்க மோகப்பித்தினின் மயங்கி அவ்விடயங்களால் வரும் சுக துக்க மோகங்களாகிய மயக்கத்தில் அழுந்தி. மூன்றுமே மயக்கம்தான். சுகமும் மயக்கம்தான், சுகமில்லை வெறுப்பும் மயக்கம்தான், போகமும் மயக்கம். அதான் மூன்றாகிய பித்தினில் மயங்குகின்றார். மூன்றுமே இதுல ஒன்றும் உண்மை இல்லை, எல்லாம் மாயை தருகிற மயக்கங்கள். ஆனால் இதை சுகம் என்றும் இதை சுகமில்லாததென்றும் இது மோகம் என்றும் நாங்கள் மயங்கி கொண்டிருக்கிறோம். இதை செய்கிற ஆளார் என்றால் இந்த புத்தி தத்துவம் தான் செய்வார் என்கிறார். ஞான கிரியையும் பேணி நிற்கும், ஆன்மாவின் அறிவையும் தொழிலையும் விருத்தி செய்து நிற்கும். ஆன்மாவினுடைய அறிவையும் தொழிலையும் இது விருத்தி செய்யும். குறிப்புரை. முதல் குறிப்பு, சித்தமாம் குறிப்புரைய அடுத்த வகுப்புல. சரி, 7:20 எனக்கு கொஞ்சம் வேலையில் இருக்கிறதா. சரி சரி, நன்றி. உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.katka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.